அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி வானவில் நிறங்கள் பார்க்கவும், அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை. நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விடும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பூகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவும். பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இது மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆமலா. நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? ஸ்டேட் நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை.
மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுபடி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன், பார்க்கலாம். யார் கெட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான். என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது குபி, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். இதற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் விளையாட்ட முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை நான் ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ். படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை. நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும். மேலும் ஊற்றுகிறேன். BHADM, உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு
சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? உன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ சரி, எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம ஒரு புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். ஹாய். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். பின்தங்கிட்டேன். ஆனா cookies பார்க்கல. சற்றே end of our warm. Hyperisling correlate train toward ஹை. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. Water quartz cream வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon Silla Audio Steve. Sang Alzarazalm for the Verstrom. Puranatil or RIP Erthingal. இப்போ சேவாய் குறவை வஞ்சியன் உரைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், பிரிட்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள். இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. நான் வகுப்புக்கு முன் கழிவறைக்கு செல்ல வேண்டும். அதை பாருங்கள். என்னிடம் டாலர்கள் உள்ளன. இங்கே அவை அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது?
மற்றும் எனக்கு இது கழிப்பறை காகிதம். சில வகை பிசை. இது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை, ஐயோ, எனக்கு இது பிடிக்கவில்லை. ஓ, அந்த சத்தம் என்ன? என் கழிப்பறை வெடிக்கப் போகிறது. முடியாது. இல்லை 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 இல்லை, முழு கழிப்பறையும் அழுக்கு பிசின் மூடப்பட்டுள்ளது. அங்கேயே இரு. நாங்கள் யோசித்த அதிரடி காமெடி மிகவும் அருமையாக இருந்தது. அது தர முடியாது. எனக்கு பயமாக இருக்கிறது. இல்ல பெண்களே, அது தர அருமை. என்னை பாருங்கள், நான் இந்த கழிப்பறை நுரைமூற்றில் இருக்கிறேன். இது மிகவும் துர்நாற்றமாக உள்ளது. இல்லை, நிறுத்துங்கள் குண்டர்கள், உடனே கழிவறையை சுத்தம் செய்யுங்கள். இந்த குழப்பத்தை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் தான் இதை சுத்தம் செய்ய வேண்டும். ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில இதை ஒருபோதும் செய்யல. பார்த்தா எனக்கு வாந்தி வருது. நான் முடியாது. சிறப்பாக செய்யுங்கள் பெண்களே. நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வகுப்புக்கு தாமதமாக வராதீர்கள். இந்த முறை பொம்மைக்கு சிறந்த உடையை உருவாக்க வேண்டும். யார் சிறந்த வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த மதிப்பெண் கிடைக்கும். அப்படியா? ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன். நான் என்ன பெண்களா? என் பொம்மைக்கு தனிப்பட்ட அலங்கார மேசை இருக்கிறது. பெல்லா, எனக்கு தெரியும். இது எல்லாம் பொன்னாக இருக்கிறது. மேலும் அது அழகாக ஒளிர்கிறது. என் பொம்மைக்கு எல்லாமே விலை உயர்ந்தது பிடிக்கும். பட்லர், அவளின் முடி அலங்காரத்தை மாற்ற விரும்புகிறேன். மிகவும் சரி மேடம். நாங்கள் ஒரு பொன் கட்டையை உருக்குவோம். நான் ஒரு பர்னர் பயன்படுத்துகிறேன். இது நிச்சயமாக வேலை செய்கிறது. எங்கள் திரவ பொன் தயாராக உள்ளது. எனக்கு சில நிமிடங்கள் கொடுங்கள். வோலா! இந்த முடி அலங்காரம் மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பொம்மைக்கு ஒரு சீப்பு தேடப் போகிறேன். ஓ, இதோ எவ்வளவு குளிர். காத்திரு. ஐயோ, அவளது முடி பிசு பிசுப்பான சதையில் மூடப்பட்டுள்ளது. மற்றொரு முறை அந்த பெண்கள் என்னை நகைக்கிறார்கள். நான் இதை சரி செய்ய வேண்டும். ஆனால் எப்படி? எனக்கு தெரியும். எல்லா முடியையும் வெட்டி விடலாம். கத்தரிக்கோலால் இதை எளிதாக செய்யலாம். நன்றா, முன்னேறுவோம். எனக்கு நூல் மற்றும் ஓசை தேவை. ஓ, கொஞ்சம் காத்திரு. இது அற்புதமாக இருக்கும். எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர். இந்த முடி மிகவும் மென்மையானது. பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது? என் பொம்மைக்கும் அழகான முடி இருக்கிறது. நான் அதை சீவ போகிறேன். அருமை. முன்னேறுவோம். அந்த நிறங்களை பாருங்கள். அதை என் பார்பியின் முடியில இணைக்கிறேன். வாவ், இப்ப அவ ரொம்ப அழகா இருக்கிறாள். இப்போது சில சுருட்டுகளை செய்யலாம். அருமோ, நான் முடித்து விட்டேன். காத்திரு, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நமக்கு ஒரு குளிர்ச்சியான உடை தேவை. இல்லை, இந்த உடை எப்படி? நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, ஆம், இது சரியானது. என் பொம்மை மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட் தேவை.
ஓ, நீ இங்கேதான் இருக்கிறாய். என் பொம்மைக்கு சரியான உடையை தேர்ந்தெடு இப்போதே. ஓ சரியா ஓசிஸ், இது மிகவும் எளிய வேலை. பார்ப்போம். எனக்கு இங்கே பொன்னிற துணி இருக்கிறது. எல்லாம் விரைவில் முடிந்துவிடும். சரி, இதோ உங்களுக்கான சரியான உடை. அதுதான். ஆமாம், அவள் அழகாக இருக்கிறாள். ஓ, என் பொம்மைக்காக என்ன செய்யலாம்? நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு நிறைய வண்ணமயமான காகிதங்கள் இருக்கின்றன. நான் என் பொம்மையை வண்ணமயமான காகித துண்டுகளால் ஒட்டுவேன். முக்கியமானது வெவ்வேறு துண்டுகளை பயன்படுத்துவது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது மிகவும் சிறப்பு. நீங்கள் முடித்து விட்டீர்களா பெண்களே? உங்கள் பொம்மைகளை எனக்கு காண்பியுங்கள். பெல்லாவின் முதலில். வாவ், என்ன ஒரு அழகான ஃபேஷன் ஷோ. உடையும் அழகாக இருக்கிறது. ஏ பிளஸ். அது எனக்கு தெரியும். மற்றும் லிவின் பொம்மை. ஓ, அழகாக மெனுகிறது. எனக்கு அந்த யோசனை பிடிச்சிருக்கிறது. இது ஒரு ஈ மட்டுமே. நன்றி. ஓ, நன்றி. ஓ, இது மிகவும் நவீனமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? ஏய், அவள் மேல் தண்ணீர் ஊற்றாதீர்கள் பெண்களே. ஐயோ, உங்களுக்கு சி கொடுத்தேன். நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு மதிய உணவுக்கு மிகவும் சுவையான பர்கர் கிடைத்துள்ளது. என் தனிப்பட்ட சமையல்காரர் அதை எனக்காக செய்தார். சரி, என்ன? ஆம், எனக்கு ரோல்ஸ் பக்கமாக உள்ளது. இது சுவையாக உள்ளது. ஆனால் பாவம் ஜெஸ்கிட்டே எதுவும் இல்லை. என்னுடைய பெற்றோர் என்ன கொடுத்தார்கள் என்று பார்ப்போம். மூடு படிந்த 2 துண்டு ரொட்டி. ஓ, என் கரப்பான் தோழர்கள், இதை முயற்சி செய்வோம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்ன ஒரு கரப்பான்? அது பயங்கரம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, அது ஒரு கரப்பானா? வாவ், இது வேலை செய்ததா? இப்போது அவர்களின் அனைத்து உணவும் எனது. அருமை. எனக்கு சாப்பிட சுவையாக இருக்கட்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த பர்கர் அற்புதமாக இருக்கிறது. ஓ நன்றி என் சிறிய நண்பர்களே, நீங்கள் சிறந்தவர்கள். இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ
இவை எனக்கு தான் தானே இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஏ காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். மதிய உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. ஹே, மாமி, ஹே, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க, இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரொம்ப அழகு. இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை. பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் பல குளிர்ச்சியான வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன்.
நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல் இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த கோப்பிரதான வீடு மிகவும் நாம் அதை இழந்து விட்டோம் போல இருக்கிறது. அட, நாம எங்கே ஓடுவோம்? மேரி, மறைவதற்கான இடம் தேடு. ஓ, இந்த பொம்மை வீடு சரியானது என்று நினைக்கிறேன். இதோ நான் ஒரு மணல் கோட்டை செய்ய போகிறேன். மார்கோ, நீ மறைவதற்கு வேண்டும். ஓ சரி, காத்திரு. நான் மணல் பெட்டியில் மறையலாம். நான் என்னை மணலில் புதைக்கிறேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஒரு நிமிடம், என் கால்களை பார்க்கலாம். சரி, இங்கே வாளிகள் இருக்கின்றன. இப்போது என் தலைக்கான நேரம். போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு புதரையும் தேடுவேன், ஆனால் உன்னை கண்டுபிடிப்பேன். அவர்கள் எங்கே இருக்கலாம்? ஓ, இங்கே எங்காவது இருக்கிறார்களா? ஆஹா, யாரும் இல்லை. வாருங்கள். மக்கள், ஏய், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஷரீம் கார்விஷ்லை. இந்த மணல்வெளி சந்தேகமாக தெரிகிறது. யாரும் இல்லை. இதை பரிசோதிப்போம். இங்கே போகிறோம். நீ ஓடிட மாட்டா. இப்பொழுது இங்கே நின்று காத்திர. உன் கூட்டாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் எங்கே இருக்க முடியும்? ஆஹா, சரி, அது எளிதாக இருந்தது. வாங்க, வெளியே வாருங்கள். ஓ, அந்த மறைமுக விளையாட்டை நிறுத்துங்கள். நான் உங்களை கண்டுபிடித்தேன். சிறப்பு. ஏய், நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நிறுத்து. வாவ், மேரி, நாம் கதை நூலகத்தில் இருக்கிறோம். புத்தகங்களை பாரு. அட, ஒரு படமும் இல்லை. இது மோசமாக இருக்கிறது. ஆனால் இது எனக்கு நிச்சயமாக பொருந்தும். நான் நீல புத்தகங்களின் அலமாரியின் பின்னால் மறைவேன். மைக், அட, நான் அங்கே மறைவேன் என்று நினைத்தேன். சரி, வேறு ஒரு மறைவிடத்தை தேடுவோம். காத்திரு. மஞ்சள் கம்பளம். நான் என்னை மஞ்சள் கம்பளத்தில் சுருட்டிக் கொள்ள முடியும். காவல்துறை பெண் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள். யார் இங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? நீ வெளியே போ. பாப்போம். அட, அது எளிதாக இருந்தது. இப்போவே வெளியே போ. இது மிகவும் சிறந்தது. இங்கே உட்காருங்கள். உங்கள் மஞ்சளுடன் உள்ள கூட்டாளியை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் கடைசியாக எங்கு இருந்தார்? ஒப்புக்கொள். எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். நான் அவளை எனது தானாகவே கண்டுபிடிக்கிறேன். ஓ, யாரும் இல்லை. ஓ, வாங்க, வெளியே வா. சரியானது. மைக், நாம் போக வேண்டும். பாரு, அது ஒரு குளிர் பிராங்க். ஓ, இல்ல. வாவ், நாங்கள் ஒரு ஆடைகள் கடையில் இருக்கிறோம். எவ்வளவு அருமை! அழகான உடைகளை பாருங்கள். இதை பற்றி நான் கனவு காண மட்டுமே முடியும்.
ஆஹா, நாங்கள் சிக்கிவிட்டோம். நான் எங்கே மறைவது? ஆம், இது எனக்கு பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். சரி, நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உடைய பாருங்க, இந்த பைய பாருங்க, இந்த கண்ணாடிகளை பாருங்க. ஓஹோ கடவுளே, நான் அந்த பெண் காவலரை முற்றிலும் மறந்துவிட்டேன். நாம் மறைவதற்கு தேவை. வேகாபோ, நான் உன்னை தேட வந்தேன். திருடர் ஷோ, நீங்கள் இங்கே ஓடி வந்தீர்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஓ, உங்களை காட்டுங்கள். யாரும் இல்லை. ஓ, இந்த கோட்டின் பின்னால் யாராவது இருக்கிறார்கள் இல்லையா? பார்க்கலாம். ஓ, இந்த தொப்பிய பாருங்கள். நான் ஒரு நாடக அரங்கில் நடிக்கலாம் போல. ஓ, ஆஹா, இது அவர்கள் மீண்டும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இல்லை இல்லை, வழி இல்லை. உங்களை கொஞ்சம் குளிர்விக்கலாம். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இனி உன்னை கண் பறிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் ஓட முடியாது. நான் உங்களை பிடித்தேன். ஓ, வாருங்கள். இல்லை, அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். மைக், நாங்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்துவிட்டோம். இங்கு வந்தது மிகவும் நீண்ட காலமாகிவிட்டது. எவ்வளவு அழகான படம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி. ஓ, ஒரு வீரனின் கவசம். நான் எங்கே மறைவது? சரி, நான் ஒரு மம்மியின் கல்லறையில் ஏறி மறையலாம். உள்ளே யாரும் வாழ்வதில்லை என்று நம்புகிறேன். ஐயோ, நான் இடறி விழுந்தேன். சரி, நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு அருங்காட்சியகமா? அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க. வணக்கம். இது ஒரு மனித உருவப்படமா அல்லது இல்லையா? ஓஹோ, என்ன நடக்கிறது? இது ஒரு குதிரை வீரன், உண்மையான குதிரை வீரன். ஓ, நான் எப்போதும் ஆஹா, அங்கே போ. ஓட முயற்சிக்க கூடாது. இங்கே யாரோ இருக்கிறார்கள். சமாதியில் யார் இருக்கிறார்கள்? மூடிய நீக்குவோம். எப்படி நீ என்னை எழுப்பினாய்? ஓ, இது ஒரு மம்மி. என்னை தொடாதே. ஓ, நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். மைக், ஓடுவோம். நீ எனக்கு உதவ முடியுமா? அருமை, நன்றி. என் வேடத்தை கழற்றி விட்டு ஓடுவோம். ஓ, என் தலை. அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். வாங்க. ஐ, தொடர்ந்து வா. ஒரு நிமிடம். இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. இது நமக்கு பொருந்துகிறது. அந்த நாற்றம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஆனால் சிறைக்கு போக விரும்பவில்லை என்றால் நம்மால் செய்ய வேண்டியதுதான். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, நான் இங்கே மூச்சு திணறி விடக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, சரி, இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துச் செல்வோம். நிறுத்து, அதை தொடாதே. அங்கே திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் அதை சரிபார்க்க வேண்டும். போய்விடு. ஓ, தயவு செய்து எங்களை சிறையில் போடாதீர்கள். ஓ, தயவு செய்து காவல்துறை அம்மையாரே, எங்களை மன்னிக்கவும். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை எல்லாவற்றிற்கும் மன்னிக்கிறேன். ஏய், நீ எங்கே ஓடி போன? நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு முடிவு. பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. யாரும் நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள். நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. நமக்கு தேவை. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா. இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம்.
இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா, அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கி கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். ஹே, நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து, என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் உதவி. என் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபைட் எல்லாமே இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் புழுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படம் உள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகா. அவை ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்க போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சில கயிற்றையும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன? இங்கு இங்கு. ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ, நன்றி. எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ, பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை.
இந்த கேயாட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்த போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காதிர். ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. சரி, மைக்கும் புரட்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். டேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெற போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது
இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண், நானும் என் வீட்டை பகிர்வதற்கு ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ ஜிம், நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவுவேன். நிக்கோல், வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. ஆஹா, எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் விருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொருங்கள். எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளி கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே. எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை எண்ணம் ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள். நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகிகளை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா? கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போல் இருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான் மௌனம். இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். ஓ லிலி, சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. ஐயோ, ஆப்ஸ், யப்ஸ், பிழை. அவளை உதவி விடுவோம். ஆப், நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி, அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம், ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது.
சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம், நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன! எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ. வாவ். Steammaker is fired, Kino. அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிட கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிட பூசணி வந்தது? இதுக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல. என்னால் பாருங்க. சமையல் அறையில் என்ன நடந்தது? நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஓ, ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கோ தள்ளுவிட. நன்றி பாட்டி. பின்னர் சந்திப்போம். என்னை பாருங்கள். ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. என் பாரம் இப்போது. நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன மிஸ்டர்? சக. இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு, அதில் ஒரு ரகசியம் என்ன? உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும். ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3, 2, 1. 3, 2, 1. நன்றி. இல்லை. அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமா உள்ளது. ஹூரே! நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. யாஹூ, அதற்கு வாருங்கள், பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. ஆம், நான் குருடு. ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலய வடிவத்து. மேலும் மேலும் கழிவு மேலும் 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 நல்லது மேலும் என்னவே மேலும் ஆனாலும் என்ன நாம இதை முயற்சி செய்யலாம். நீங்கள் அது என்ன லூயி? வேகம் விரைவான ஒன்று. நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன்.
நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் ஓ நிக்கோல் கவனமாக இரு. ஹெலி மன்னிக்கவும். லில்லி உனக்கு உன் உணவு இருக்கிறது. சரி பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். மியாவ் மியாவ் அமைதியாக இரு. மியாவ் சும்மா அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு நான் கிளீனர் வாங்கிவிட்டேன். ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நேரங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாயிருக்கிறோம். ஆமா